ஹலோ மக்களே 165 எபிசோட்ல பேர்லாம் எபிசோட்ல காட்டல யார காட்டுறாங்கன்னா சோப்பர் தான் காட்டுறாங்க. பார்த்தா சோப்பர் டீமை காப்பாத்தினதே வேற யாரும் இல்ல, அந்த சவுத் பேர்ட்ஸ் தான். அது வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து இவர் தான் கடவுள்னு சொல்லிட்டு கத்துது. என்னது இவர் கடவுளா, என்னடா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு சோப்பர் முழிக்கிறான். அதுக்கப்புறம் கட் பண்ணி யார காட்டுறாங்கன்னா நாமி, ஜோரோ, ரோபினை தான் காட்டுறாங்க. அவங்க என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஜாயாவோட பாதி ஐஸ்லாண்ட் தாண்டா இந்த இடமே, அதை தாண்டா இவனுக்கு அப்பர் யார்டுன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவ கண்டுபிடிச்சிட்டா. ஹோலாண்டு கண்டுபிடிச்சது ஒண்ணு தண்ணிக்குள்ள மூழ்கி போகல, அது அப்படியே வானத்துக்கு தான் வந்திருக்கு. அது 400 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு அவ கண்டுபிடிச்சிருக்கா. பார்த்தா நாக் அப் ஸ்ட்ரீம்ல அடிச்சு அப்படி வானத்துக்கு ஸ்ட்ரெயிட் அங்க உடச்சுக்கிட்டு வந்திருக்கு. அந்த சமயத்துல தான் அங்க இருக்க சவுத் பேர்ட் எல்லாம் உடச்சு வந்திருக்கு. இதனாலதான் கீழே இருக்க சவுத் பேர்ட்ஸ் எல்லாம் வந்து இன்னொரு பக்கம் சவுத் பக்கம் காட்டுறனால வானத்தை காமிச்சிட்டே விட்டு இருந்திருக்கு. அடிச்சல்ல ஸ்ட்ரெயிட்டா வானத்துக்கு வந்திருக்கு. இதை பார்த்துட்டு நாம என்ஜாய் பண்றா. ஐஸ்லாண்டுக்கு வந்துட்டோம், அப்புறம் சிட்டி ஆஃப் கோல்டு இங்கதான் இருக்கும், எனக்கு கண்டிப்பா பொக்கிஷம் கிடைக்கும் சொல்லிட்டு நாம ஆடிக்கிட்டு இருக்கா. ஜோரோ முழிக்கான், இவ கடவுளுக்கு பயந்துகிட்டு இருந்தா, இவனடா பணத்தை பத்தன இப்படிலாம் பண்றான்னு சொல்லிட்டு ஜோரோ முழிக்கிறான். உன்னை கொன்றாருன்னு சொல்லிட்டு பயந்தா, இப்ப என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஜோரோ கேக்குறான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, தங்கத்தோட நம்மளை கொல்ல போறாருன்னு சொல்லிட்டு முழிக்கிறாவா. ஒரு பக்கம் அப்படிங்க சாண்டியன்ஸ் காட்டுறாங்க, அவனுங்களும் ஜெட்டு மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க. பார்த்தா பிரீஸ்ட் களத்துல இறங்கி சூறா அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் என்கிட்ட ஒர்க்காக சொல்லிட்டு பாஞ்சு அடிக்கிறானுங்க, ஆனா மதிக்கவே மாட்டேங்க. திரும்பி என்னன்னு பார்த்தா க்ரோ தான் கட்டுறாங்க. அவங்க சின்ன கப்பல்ல வந்துகிட்டு இருக்கானுங்க லூஃபி டீமே. பார்த்தா அவனுங்க வந்துட்டு ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாங்க. என்னன்னு பார்த்தா ஓப்பன் ஏரியாக்கு வந்துட்டாங்க. என்ன எடுத்துக்கிட்டா நம்ம வந்து சொல்லிட்டு முழிக்கிறாங்க. டே எனக்கு தெரிஞ்சு நம்ம அடுத்த பிரீஸ்ட பார்க்க வந்துட்டோம்னு நினைக்கேன், பார்த்தே இருங்க, இது இன்னொரு ஜலஞ்சா கூட இருக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஸ்ட்ரிங்கா ஸ்வாம்பா என்னதுன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. டே வெறும் புல்லுதாண்டா இருக்கு, இது ஆர்டினரி இடம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் லூஃபி சுத்தி பாருடா மண்டவோடா இருக்குடா, இத பார்த்தாலே தெரியல அவன் நம்மள கொன்றுவான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட மண்டவோட அங்க இருக்கு. கண்டிப்பா இன்னொரு பிரீஸ்டா தாண்டா இருக்கணும், அவன் நம்மள பாத்துட்டோம்னா நம்ம கதை முடிஞ்சிருன்னு சொல்றாங்க. ஆனா சாஞ்சியா அசால்ட்டா நின்னுக்கிட்டு இருக்கான். டே ஏதோ ஒரு ஸ்மோக் வருது அங்க பாருன்னு சொல்லிருக்கான் லூஃபி. டே கண்டிப்பா அயனோ ஸ்டிங்கோ சோம்போ எவனோ ஒருத்தன் தாண்டா வாரான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸ்ட்ரெயிட்டா பார்த்தா வந்து ஒரு அட்டாக் உழுது. பார்த்தா சாண்டியன்ஸ் குதிச்சுட்டு வரானுங்க. வந்தவனுங்க ஸ்ட்ரெயிட்டா லூஃபி அடிக்கிறானுங்க. ஆனா நம்மளுக்கு கம் கம் பலூன் சொல்லிட்டு ரிட்டர்ன் அடிச்சு நொறுக்கிட்டு விட்டான். இவனுக்கு என்னடா ஆச்சு, இவன் என்னடா நம்மளே அடிக்கிறான்னு சொல்லிட்டு. டே அவன் சூப்பர் பவர் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன், அதனால தான் நம்மள ரிட்டர்ன் பண்ணி விட்டான்னு சொல்லிருக்கான் சாண்டியன். இப்ப இவனால அடிக்கவான்னு சொல்லி கேக்குறான். டே இவனால எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாஞ்சி முழிக்கிறான். டே என்னடா ஆச்சு, ஏன் கூட இதுக்கிட்ட சண்டைக்கு வரீங்க, இப்ப வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். நீங்க எல்லாரும் ப்ளூ சி பீப்புள்ஸ், இங்க வந்து ஏகப்பட்ட பிரச்சனைக்கு நீங்க தான் காரணமான்னு சொல்லிட்டு சாண்டியன்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கான். லூஃபி இவனை பார்த்தா யாருன்னு தெரியல, குரிலா சொல்லிட்டு மாஸ்க் போட்டு ஒயிட் சீல வந்து சண்டைக்கு வந்தாம்ல, அது இவன் தாண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. பார்த்தா இவன் தான் அந்த சமயத்துல வந்து அடிக்க வந்திருப்பான், அதை இவனுக்கு கண்டுபிடிச்சான். ஒருத்த வந்து அந்த அடிக்க வந்தானடா, யாருடா இவன் சொல்லிட்டு. டே நீங்க சாகூட நினைச்சீங்கன்னா ஒழுங்குமுறையே இப்பவுமே ப்ளூ சிக்கு போயிருங்கடா, இல்ல நீங்க செத்துருவீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் வைப்பர். இன்னொரு கதையை முடிக்கும் போது உன் கதையை சேர்த்து முடிச்சிடும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே இவன் இன்னொரு கதையை தான் முடிக்க நினைக்கேன்டா, அப்ப இவன் காடுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கானான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் சாஞ்சி. பிரீஸ்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாடா, இவனோட விட்டுருங்கடா, இவனு நம்மள அடிக்க வரலடா, அவனுக்கு அவன் போக்குல விட்டுருன்னு சொல்லிருக்கான். ஊசப் என்னது உடனுமா, டே அவன் நம்மள அடிக்க வந்துட்டான்டா, எப்படா விடுவான்னு சொல்லி லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். என்ன அடிச்சதுக்கு உன் கதையை முடிக்காம இருக்க போறதுன்னு சொல்றான். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீங்க போனா போக, இல்லன்னா இங்க இருந்து சாகத்தான் போறீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வைப்பர் டீம் எங்க இருந்து போய்கிட்டு இருக்கான். இவனோட கதை என்னன்னு ஒண்ணும் புரியலன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கான் லூஃபி. இவனு வந்து காடி என்னரோட எதிரின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு, ஆனா இதுக்கப்புறம் இவனுக்கு நம்மளோட எதிரியாவும் இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. அப்படி என்ன தாண்டா நடக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஊசப் இந்த ஜங்கலுக்குள்ள எதுக்குடா வந்தன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கு வயிறு பசிக்குன்னு சொல்றான் லூஃபி. எனது வயிறு பசிக்குன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. ஆனா சூரவும் வேற அளவு அடிச்சுக்கிட்டு இருக்கான். திரும்பி இங்க பிரீஸ்ட் இன்னொரு 2 பிரீஸ்ட் நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. 3 பிரீஸ்ட் வந்துட்டாங்க. இங்க லாக்கியோ வேற அளவு காமரேட்ஸ காப்பாத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அவனுங்க எல்லாம் பயப்பட மாட்டேங்கானுங்க, சோட்டெல்லாம் எடுத்து அட்டாக் பண்றானுங்க. அவனுங்க அடிச்சடில சாண்டியன்ஸ் எல்லாம் செதறாங்க. அசால்ட்டா நின்று சண்டை போடுறாங்க 3 பேர் நின்று. இங்கேயோ க்ரோல போய்கிட்டு இருக்கான் சாஞ்சி. லூஃபியே சிரிச்சுக்கிட்டே வரான். பார்த்து தாண்டா போனோம், இல்ல நம்ம செத்துறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜீரோ வர ஆளக்கணும் சொல்றான். ஜீரோவா, ஹீரோ இல்லடா அது ஜோரோடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அவனுக்குள்ளே வேற அளவு சண்டை போட்டு ஒருத்தன் கழுத்தையா பிடிச்சி நெரிச்சு தூக்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு ஒரு வயிறு பசிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் லூஃபி நம்மளுக்கு முன்னாடியே பின்னாடியே எவனாலும் எவனும் அடிக்க வரலாம், ஆனா நம்ம பார்த்துதான் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி போய்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா தண்ணி இப்படி கிராஸா போகுது, வேற எல்லாம் போய்கிட்டு இருக்கானுங்க. டே உசப் எப்படி இருக்கு பாட்டா, ஃபன்னா இருக்குன்னு சொல்றாங்க. பார்த்தா அப்படி கிணறுக்குள்ள போற மாதிரி சுத்தி சுத்தி போய்கிட்டே இருக்கானுங்க. வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபி என்ஜாய் பண்றான். டே இது சூப்பரா இருக்குடா, ரோலர் கோஸ்ட்ல போற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றான் லூஃபி. பார்த்தா அங்கங்க சுத்திட்டு வருது, மில்கி ரோடு நல்லா ஃபன்னா இருக்குன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். டே எனக்கு இது வேண்டாம்னு சொல்லிட்டு உசப் வேற பயந்துகிட்டு இருக்கான். ஆனா இங்க பிரீஸ்டோ வேற எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. காமகிரி மாத்தி மாத்தி அடிக்கலான்னு வரான். ஆனா ஒவ்வொருத்தரும் ஒருத்தன் ஈக்குவலா போய் நின்றுகிட்டு இருக்கானுங்க. டே இங்க வேற சூரியன் வரை இருட்டுக்கிட்டே வருதுடா, நம்ம இருட்டுக்குள்ள நம்ம ஸ்ட்ரெயிட்டா வந்து அந்த சாக்ரிஃபைஸ் ஆல்டருக்கு போயிடலாமான்னு சொல்லிட்டு உசப் காட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு போக வாய்ப்பு கிடையாது நினைக்கேன், கூடிய சீக்கிரத்துல மறைஞ்சிரும் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐஸ்லாண்ட்ல சூரியன்லாம் இருக்கடா, இது உண்மையில வேற எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. இங்கேயோ பிரீஸ்ட் வேற எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சாண்டியன்ஸ் இறங்கிட்டே இருக்கானுங்க. பேக்கப்புக்கு வேற எல்லாம் வந்து நிக்கிறானுங்க. ஹைப்பர் ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு பிரீஸ்ட வந்து சண்டை
எடுத்துக்கிட்டு இருக்கான். கைப்பங்கு மூஞ்சி முன்னாடி வச்சு ஒரு போடு போடுறான். அந்த இடமே வெடிச்சு செதறுது. ஒரு பக்கம் திரும்பி நாமி ஜோரோ ரோபின் தான் கட்டுறாங்க. சோப்பர் நீ எங்கடா இருக்க நல்லா இருக்கியான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏரியோட மெயின் பார்ட் எங்கடா அந்த சென்டர் பாயிண்ட், அது மூலியமா தானடா போவோம், அதையே காணாமன்னு சொல்லி ஜோரோ கட்டுக்கிட்டு இருக்கான். ஷிப்ப அடிச்சு நொறுக்கி இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு நாமி கட்டிக்கிட்டு இருக்கா. சோப்பர் நீ இருக்கியா இல்லையடா, எங்க தாண்டா போனன்னு சொல்லிட்டு நாமி கத்திக்கிட்டு இருக்கா. நீ சேஃபா இருக்கியா, நீ ஒளிஞ்சிருக்கியா, என்ன பண்றன்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. தெரிஞ்சுப்போம் செத்து இருப்பான்னு நீங்க சொல்லிட்டு இருக்கா. ரோபின் கொஞ்சமாச்சும் பாசிட்டிவா பேசுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நாமி. டே சோப்பர் நீ நல்லா இருக்கியடா, எங்க தாண்டா இருக்க, நாமி பயந்துகிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சோப்பரை பார்த்து ஜோரோ ஆயிட்டு வராம, டேய் இங்க பயப்படுற மாதிரி ஒண்ணு நடக்கலடான்னு சொல்லிட்டு அதையும் அழுதுகிட்டே சொல்றான் சோப்பர். சோப்பர் நீ ஸ்ட்ராங்கான ஆள்டா, நீ வேற லெவல்டா, நான் இங்க நடந்த விஷயத்தை மட்டும் சொல்ல வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கான் நாமி. இங்க இந்த க்ரோ போட்டு அப்படி வானத்தனைக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. டே அங்க பாருடா மரம்லாம் இருக்கு, உண்மையிலே சூப்பரா இருக்குன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே போறான் லூஃபி. ஃபீலிங்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மில்கி ரோடு பாக்கே பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போறாங்க. மேல ஏறிட்டு அப்படி ஜெட் மாதிரி கீழே போறாங்க. அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டே போறானுங்க அவனுங்க. ஏதோ பிரீஸ்ட் இருப்பான்டான்னு சொல்லிட்டு பேசுறாங்க. டே இல்லடா ஸ்கை ஸ்கார்க்கு மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அதான் உண்மையிலே ஸ்கை ஸ்கார்க்கு தான் இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா வாயை திறந்து இருந்துகிட்டு இருக்கு. ஆனா லூஃபி டென்ஷன் ஆயிட்டான். வழி முடியா நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கம் கம் கேட்லின்னு சொல்லிட்டு ஆட்டிட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். அடிச்சு அடியில அது கிறங்கிரவே செஞ்சிருச்சு. ஜெட் மாதிரி பாஞ்சு போய்கிட்டு இருக்கான் லூஃபி. பாடா வந்தாச்சுடா, டே அங்க பாருங்கடா என்ன இருக்கு பாருங்கன்னு சொல்லியிருக்கான் லூஃபி. பார்த்தா கோயிங் மேரி பக்கத்துலயே வந்துட்டானுங்க அவனுங்க. பார்த்தா எல்லாருமே ஒன்னா பாத்துட்டாங்க. நாமி ரோபின் எப்படி சொல்லிட்டு சாஞ்சி கத்துறான். லூஃபியா ஆடிக்கிட்டு இருக்கான். வர வழியில இப்பதான் வந்து ஒரு சேலஞ்ச முடிச்சுட்டு வந்திருக்கோம், இப்ப லவ் சேலஞ்ச போட்டு வந்திருக்குன்னு சொல்றான் சாஞ்சி. மியோ முழிக்க இவனுக்கு எப்படிடா வந்தானுங்கன்னு சொல்லிட்டு அப்பாடா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோமே அது வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஸ்கை சார்க்க தான் அடிச்சு நொறுக்கிட்டு வந்திருக்கான். உசப் உள்ள வாரான். ஆமா இங்க இருந்த மேஸ்ட் எங்கடா போச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். உசப் என்னைய மன்னிச்சிரு, நான் இதை தடுக்கணும் தான் நினைச்சேன், ஆனா என்னால முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான் சோப்பர். ஆனா இங்க ஏகப்பட்ட எரிஞ்சிருச்சு, என்னைய மன்னிச்சிரு, உனக்கு ஓகே தானு சொல்லிட்டு கேக்குறான். உனக்கும் முதல்ல ஓகேவான்னு சொல்லிட்டு சோப்பரை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கான் உசப். அவன் சரின்னு சொல்றான். இந்த கம்பு தானடா எரிஞ்சிருக்கு, நீ ஒன்னும் எரியல, எனக்கு அது வரைக்கும் அது போதும் சொல்லிக்கிட்டு இருக்கான் உசப். கப்பலை பத்தின அப்புறம் யோசிப்புன்னு சொல்லிட்டு உசப் போய்கிட்டே இருக்கான். ஆனா சோப்பர் அழ ஆரம்பிச்சிட்டான். எனக்காண்டி இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு என்ஜாய் ஆகிட்டு இருக்கான். இங்க நம்மளால சோப்பர் போய் கத்திக்கிட்டு இருக்கான். எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். சோப்பர் ஒரு பிரீஸ்ட் எப்படா இங்க இருந்து விரட்டணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். என் கழுத்துல ஒரு விசில் வச்சிருந்தோம்ல, அந்த விசில் அடிச்சேன், அதனால ஸ்கை நைட் வந்தாருன்னு சொல்லிட்டு இருக்கான். அவர் தான் வந்து என்னை காப்பாத்தினாருன்னு சொல்லிட்டு. அந்த ஸ்கை நைட் எங்கடா போனாருன்னு சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஸ்கை நைட் உள்ளதான் படுக்க வச்சிருந்திருக்கான் சோப்பர். அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. டே அவர் ஒரு ஃப்ரீ விசில் கண்டியாடா ஒரு உயிரை பணைய வச்சு நம்மள காப்பாத்த வந்தாருன்னு சொல்லிட்டு லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். நானும் இந்த ஷிப் இருக்கிறது காரணமே இது ஸ்கை நைட் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் சோப்பர். ஏரே உனக்கும் தேங்க்ஸ் சொல்றான் சாஞ்சி. இவர் எந்திரிச்ச பிறகு இவர்கிட்ட எல்லாத்தையும் பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவர் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. நான் தாடியை பிடிச்சிருக்காண்டே நீ கொஞ்சம் சும்மாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சோப்பர். சாஞ்சி சொல்றான் இன்னும் கொஞ்ச நேரத்தை சூரியன் மறைய போகுது, அதனால ஏஞ்சல் ஐலாண்டுக்கு நாளைக்கு போயிடுறான், இன்னைக்கு ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு ராத்திரி இங்கே கேம்ப் போட்டு தங்கிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நமக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன் இங்க இருக்கணுமா, நம்ம ஷிப்பே ஏகப்பட்ட சேதம் அடைஞ்சிருக்கு, அதை வர சரி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே அது மாதிரி தரலன்னு சண்டை போட நம்மளுக்கு ரொம்ப ஈஸிடா, நம்ம கப்பல்ல இருந்து சண்டை போட்டோம் கப்பல் தான் போகும் சொல்லிட்டு சாஞ்சி. இங்க ஒரு பக்கம் லூஃபி என்ஜாய் பண்றான், நம்ம கேம்பிங் பண்ண போறோமான்னு சொல்லிட்டு. டே நம்ம எதிரியோட இடத்துக்கு வந்திருக்கோம்டா, நீ ஏன்டா என்ஜாய் பண்றன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஊசப். வரான். டே நம்மளுக்கு வர பசின்னு சொன்னோம்ல, இங்க ஸ்கை ஸ்கார்க்கோ எக்கச்சக்கமா இருக்கு, எல்லாத்தையும் அடிச்சு நம்ம இன்னைக்கு பார்ட்டி கொண்டாடிடும் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா ஸ்கை ஸ்கார்க்க தூக்கி போட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. சுட்டு வேற லெவலா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. வேற லெவலா சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நடந்த ரிப்போர்ட் அப்படியே ஆளுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஊசப். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சாஞ்சி சொல்ல ஆரம்பிச்சான். இல்லூஷன் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாக்குள்ள வந்தான். அவன் ஒரு பிரீஸ்ட், அவன் சர்ப்ரைஸ் பால இறக்கி வந்தான். அவன் பேர் சட்டோரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நல்லா தூக்கிட்டு வந்தான். அவன் யூஸ் பண்ணது மன்றான் முதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். சோப்பர் சொல்றான் என்ன அடிக்க வந்து பேரு சூரா, அவன் வந்து ஒரு பிரீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஒரு சோட வச்சிருக்கான், அதுல இருந்து நெருப்பே வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். மூவ்மெண்ட்டையும் பிடிட் பண்றான், அதுதான் எப்படின்னு தெரியல. அவன் ஏகப்பட்டதரை என்ன அடிக்க வந்தான், ஆனா எல்லாத்தையும் நான் டாஜ் பண்ணேன், ஆனா ஏமலையும் கொஞ்சம் அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் என்னையும் ஸ்கை நெட்டையும் டிஃபீட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். நாமி பேச ஆரம்பிக்கா. டே நாங்க கண்டுபிடிச்சது என்னன்னா, இப்ப இருக்கோம்ல ஒரு ஐலாண்டு, இந்த ஐலாண்டு வந்து எதுனா ஜாயோட பாதி ஊர்கண்டா அந்த ஐலாண்டுன்னு சொல்லிட்டு இருக்காவா. சிட்டி ஆஃப் கோல்டு ஒண்ணு தண்ணிக்குள்ள போகலடா, அது வானத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. ரிப்போர்ட்டை கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா லூஃபியோ ஃபுல்லத்தையும் சாப்பிட்டு முடிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கான். இந்த ரிப்போர்ட்டை வச்சு நம்ம எந்த மாதிரி மூவ் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் ரெண்டு பிரீஸ்ட் நம்ம பாத்துருக்கோம், அது மாதிரி நம்ம முக்கியமா பார்த்தது என்னன்னா ஜாயோட பாதி ஊரு, அதான் சிட்டி ஆஃப் கோல்டு நம்ம பாத்துருக்கோம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்ல அது கண்டிப்பா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதைத்தான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நாமி மந்த்ரானா அப்படி என்னன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜோரா கட்டுக்கிட்டு இருக்கான். அது என்னன்னு தெரியல, ஆறாம் அறிவுன்னு நினைக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டியூஷனா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் உனக்கு சாஞ்சி எப்படி சோப்பர் கேக்குறான். டே சோப்பர் இதை இன்னும் நசுக்கணுமான்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆமாடா இன்னும் பொடி பொடி நசுக்கணும்டா, அப்பதான் அவரோட டேமேஜ் சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்கான் சோப்பர். இங்க ஒரு பக்கம் லூஃபி கட்டுக்கிட்டு இருக்கான். இந்த கோல்டு ஏரியா அவனை பார்க்க வந்துட்டானா என்னால இதை வெயிட் பண்ணவே முடியலன்னு சொல்லியிருக்கான் லூஃபி.
நம்மள கோவப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கான் சோப்பர். இந்த சத்தம்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்துக்கு தயாராயிட்டாங்க. எதிரி கூட நம்ம சண்டை போட தயாராகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜோர சொல்லிட்டு இருக்கான். இந்த சத்தமே நல்லா ஃபன்னா இருக்குன்னு சொல்றாங்க. உன விஷயம் சொல்றான், நம்ம பசங்களை பாரு கடவுளுக்கு கூட பயப்பட மாட்டேங்கடா, யாரடா இவன் சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காம. லூஃபி என்ஜாய் பண்ணி அப்படி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். வாங்கடா தங்க வேட்டைக்கு இறங்குமான்னு சொல்லிட்டு கத்துறான். அதோட முடியாது கிடைச்ச எபிசோட் சந்திப்போம். மரம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பண்ணுங்க. மரம். See you, bye.